அந்த போர்க்களத்தினுடைய தன்மைகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். எவ்வாறு அந்த போர்க்களமானது காட்சி அளித்தது என்பதை கம்பன் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறான். அதுல இப்ப ராவணன் போர்க்களத்தினுக்கு செல்ல ஆயத்தமாகிறான். அவனினுடைய மூல படை சைன்யம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது வேறு வழி இல்லை. ராவணன் தனக்கு என்று உருவான தேரில் ஏறி போர்க்களம் நோக்கி செல்ல தலைப்படுகிறான். அதுதான் பாடலை தொடர்ந்து நம்ம அந்த காட்சியை தான் பார்த்து வருகிறோம். இனி அடுத்த பாட்டு. 100 கோடி தேர் நொரில் பரி 102 கோடி 6 போல் மத மாக்கரி 5 கோடி 7 கோள் உரு பதாதியும் இவற்று இரட்டி சீருகொள் அரியேறு அனானனுடன் அன்று சென்ற. அனானன்னா அரக்கன். அரக்கனோடு இத்தகைய பெரும் படைகள் சென்றன என்பதை போன வகுப்புல பார்த்து முடித்தோம். இனி அடுத்து அந்த படை எவ்வாறு இயங்குகிறது என்று தொடங்க ஆரம்பிக்கிறான் கம்பன். 3 வைப்பினும் அப்புறத்து உலகினும் முனையின் ஏன்று கோளுறும் வீரர்கள் வம்மின் என்று இசைக்கும் ஆன்ற பேரியும் அதிர்குரல் சங்கமும் அசனி ஈன்ற காலமும் 7 உலகினும் இசைப்ப. 14 உலகிலும் ராவணனோடு சேர்ந்து நின்று போருக்கு வாருங்கள் என்று பூலோகம், வானுலகம், பாதாளம் ஆகிய 3 உலகுக்கும் அதற்கு அப்பால் உள்ள உலகினுக்கும் உண்டான பகுதிகளில் வசிக்கக்கூடிய அரக்கர்களே நீங்கள் ஒன்று சேர்ந்து ராவணனுடன் நின்று ராமனை எதிர்க்க வாருங்கள் என்று பேரிகை, சங்கம், இடியினை போன்ற காலம் என்ற கருவியும் போர்க்களத்திலே அதிர ஒலித்தது. இனி என்னாகிறது? அனைய ஆகிய அரக்கர்க்கும் அரக்கனை அவுணர் வினய வானவர் வெவ்வினை பயத்தினை வீரர் நினையும் நெஞ்சையும் சுடுவது ஓர் நெருப்பினை நிமிர்ந்து கனையும் எண்ணையும் கடப்பது ஓர் கடலினை கண்டார். அனைய ஆகிய அரக்கர்க்கும், இவ்வாறு 14 உலகினுக்கும் அதற்கு அப்பாற்பட்டும் உண்டான பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அரக்கர்கள். அந்த அரக்கர்களுக்கெல்லாம் தலைவன் யாரு? அரக்கர்க்கும் அரக்கனை. இவ்வாறு ஏனைய பிற உலகிலிருந்து ஒன்று திரண்டு வருவதற்கு உண்டான அரக்கர்கள், அரக்கர்களுக்கு எல்லாம் அரக்கனாயிருக்கக்கூடிய ராவணன். அந்த ராவணன் அவுணர் வினய, அவுணர்களினுடைய தீவினை அவன். ஏனென்றால் இவன் ஒருவனாலேயே அந்த அவுணர் குலமே அழிய போகிறது. ஆகவே வானவர் வெவ்வினை பயத்தினை, தேவர்களினது கொடிய தீவினை பயனாக துன்பம் தரக்கூடிய ராவணனை. ராவணனுக்கு எத்தனை அடைமொழின்னு பாருங்க. வீரர் நினையும் நெஞ்சையும், தன்னை நினைக்கும் போர் வீரர்களினது உள்ளத்தையும் சுடுவது ஓர் நெருப்பினை, சுடுகின்ற ஒப்பற்ற நெருப்பினுக்கு இணையானவனாகிய நிமிர்ந்த கனையும் எண்ணையும் எல்லையை கடந்து நிற்கும் அளவினையும் கடப்பது ஓர் கடலினை கண்டார். கடந்து நிற்கின்ற ஒப்பற்ற கடல் போன்ற கரிய நிறத்திலும் ஆற்றலிலும் உடைய ராவணனை கண்டார்கள். யாரு? அத்தனை உலகத்தில் இருக்கக்கூடிய அரக்கர்கள் அங்கு குழுமினார்கள். அவர்களை எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய நிலையில ராவணன் நிற்கிறான். அத்துணை வீரர்களும் ராவணனை பார்த்தார்கள். அரக்கர்களுக்கு அவன் அரக்கன். அதனால வந்த அரக்கர்கள் எல்லாம் முதல்ல அவனுக்கு தங்களினது வணக்கத்தை போக்கினார்களாம். எப்படி? கண்டு கைகளோடு அணிவகுத்து உறும் உரள் கற்கள் கொண்டு கூற்றமும் நடுக்குற தோள் புடை கொட்டி அண்ட கோடிகள்
அடுக்கு அழிந்து உலைவுற ஆர்த்தார் மண்டு போரிடை மடிவதே நலமென மதித்தார். ஒரு அழகான குறிப்பு இங்க. வந்த அரக்கர்கள் என்ன நினைத்தார்களாம், இந்த ராவணனோடு சேர்ந்து இந்த போர்க்களத்துல அழிந்து போவது நல்லது. ஏனென்றால் வந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த போர்க்களத்தை வெல்ல முடியாதுன்னு. ஏனென்றால் ராவணனை சார்ந்த அத்துணை பேரும் போர்க்களத்தில் இறந்தாயிற்று. ராவணனால் பெரிதும் மதிக்க பெற்ற பல வீரர்கள் இறந்தாயிற்று. ஆகவே இந்த போர்க்களத்தில் நாம கலந்து கொள்வதனால் நமக்கு மரணம் உறுதி. ஆனால் இந்த மரணம் மேலானது என்று எண்ணினார்களா? என்ன காரணம்? ஒன்று, ராமபாணத்தினால் மடிந்தோம்னா வீர சொர்க்கம் உறுதியாய் உண்டு. மற்றொன்று, இந்த போர்க்களத்துல ராவணனுக்கு துணையாக நாம நிற்கவில்லை என்றால் பின்னர் ஏதாயிலும் ஒரு விதத்தில் ராவணன் வென்று விட்டால் அவனோடு நாம் போர் செய்ய உடன்படவில்லை என்பதற்காக அந்த ராவணன் கொடுக்கக்கூடிய தண்டனை இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த மரணமே பரவாயில்லை. எப்படியா? கண்டு ராவணனை பார்த்த அளவிலே மண்டு போரிடை நெருங்கி செய்யக்கூடிய அந்த போரிலே மடிவதே நலமென மதித்தார். சாவதே நல்லது என்று எண்ணினார்களா வந்த வீரர்கள் அனைவரும். கைகளோடு அணிவகுத்து போர்க்களத்தின் பக்கங்களில் ராவணனுக்கு பின்னும் பக்கங்களாக தங்கள் படைகளை அணிவகுத்து உறும் உரள் கற்கள் கொண்டு இடிபோல் பகைவர்க்கு துன்பம் செய்யும் கற்களை கொண்டு கூற்றமும் நடுக்குற யமனும் கண்டு அஞ்சக்கூடிய அளவில் தோள் புடை கொட்டி தோள்களை தட்டி கொண்டு அண்ட கோடிகள் பல உலகின் பல்வேறு மூலை முடுக்குகளும் அடுக்கு அழிந்து அடுக்குமுறை குலைந்து. என உலகமே மாறி போயிற்று. அவ்வளவு பெரிய படைப்பெருக்கு போர் செய்வதனால உலகங்களே முறை பிறழ்ந்து சுழன்றனவும். உலைவுற வருந்துமாறு ஆர்த்தார்கள். இவர்கள் ஆரவாரம் செய்து போர்க்களத்திலே வானரர்களையும் ராமனையும் எதிர்க்க தயாரானார்கள். இப்ப இரண்டு படைகளும் ஒன்றை ஒன்று தாக்க முன்வந்து தாக்க தொடங்குகின்றன. அரக்கர்கள் சேனையும் அரக்கன் சேனையும் ஆறுயிர் வழங்குவான் அமைந்த குரக்கு வேலையும் ஒன்றோடு ஒன்று எதிர் எதிர் கோத்து நெருங்கி நேர்ந்தன. நெருப்பு இடை பொடித்தன நெருப்பின் உருக்கு செம்பு என அம்பரத்து ஓடினது உதிரம். அரக்கன் சேனையும் ராவணனது படை வீரர்களும் ஆறுயிர் வழங்குவான் அமைந்த தம் அரிய உயிர்களை போரிலே அழிப்பதற்காக நின்ற குரக்கு வேலையும் குரங்கின் கடல் போன்ற பெரிய படைப்பெருக்கும். அரக்கர்களினது உயிரை வாங்குவதற்கு என்றே வந்திருக்கக்கூடிய கடல் போன்ற பரப்பினை உடைய குரங்கினது படையும் ஒன்றோடு ஒன்று எதிர் எதிர் கோத்து ஒன்றுடன் ஒன்று கைகலப்பிலே ஈடுபட்டன. கோத்துன்னா ஒன்றை ஒன்று ஒருவரை ஒருவர் தாக்க முயல நெருக்கி நேர்ந்தன. நெருக்கியவாறு போர் புரிந்தன, கொஞ்சம் கூட இடைவெளி விடாமல். நெருப்பு இடை பொடித்தன. அப்படி தாக்குவதினால் இவர்களினுடைய கைகளில் உண்டான கற்கள், இவர்களினுடைய ஆயுதங்கள், இவர்கள் உடலிலே போட்டிருக்கக்கூடிய அணிகலன்கள், இவைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதுவதினால அந்த உராய்வினால் நெருப்பு தோன்றியதாம். நெருப்பின் உருக்கு செம்பு என அவ்வாறு தோன்றின. நெருப்பிலே உருகி ஓடக்கூடிய செம்பு, சிவந்த நிறத்திலே ஓடக்கூடிய செம்பின் திரவம் என குழம்பு என இந்த இருவர் மாட்டும் யுத்தத்தில் இருந்து சிந்தின ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. செம்பினை உருக்கி ஓட விட்டது போல ரத்தம் அங்கு பெருக்கெடுத்து ஓட தலைப்பட்டது. அற்ற வந்தலை அறுகுறை எழுந்து எழுந்து அண்டத்து ஒற்ற வானகம் உதய மண்டிலம் என ஒளிர சுற்றும் மேகத்தை தொத்திய குருதி நீர் துளிப்ப
முற்றும் வையகம் போர்க்களம் ஆம் என முயன்ற அற்ற வன்தலை அறுபட்ட தலைகள் ரெண்டு பக்கமும் அறுகுறை எழுந்து எழுந்து தலையற்ற உடல் குறையிலிருந்து எழுந்து, அதுக்கு பேரு கவந்தம்னு பேரு. தலையில்லாத முண்டெல்லாம் குதிக்கும் போர்க்களத்தில். எழுந்து எழுந்து ஏற்கனவே கவந்தம் ஆடினதை நிறைய இடத்துல பார்த்துட்டோம். அண்டத்து ஒற்ற அந்த குதித்த வேகத்துல அந்த தலையில்லாத முண்டங்கள் வான்வெளியில போய் முட்டியதாம். வானகம் உதய மண்டிலம் என ஒளிர இந்த முண்டங்கள் வான்ல போய் முட்டுவதினால இந்த உடல்களிலிருந்து சிந்தின ரத்தம் வானவெளி முழுவதும் தெளிப்பதினால் வானவெளி எப்படி காட்சி அளித்ததா? சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த வானவெளி எவ்வாறு செக்கச்செவேல் என்று இருக்குமோ அதுபோல ரத்தம் பட்டதினாலே வானவெளியே சிவப்பாயிற்றாம். சுற்றும் மேகத்தை தொத்திய வானத்தில் மிதந்து செல்லக்கூடிய மேகத்திலும் இந்த இரத்த துளிகள் சென்று படுவதினால் குருதி நீர் துளிப்ப மழை நீர் இரத்தமாக பொழிந்தது. இந்த கற்பனை இருக்க எல்லாரும் எழுதியிருக்கிறார்கள். ரொம்ப ரசிக்கிற ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, ஏதோ முதுகலை படிக்கின்ற பொழுது பிற மொழி இலக்கியங்களையும் ஒப்பிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அதுல இந்த வானத்திலிருந்து இரத்த துளிகள் மேகத்தின் வாயிலாக மழையாக பொழிந்ததுன்னு கம்பன் எழுதினான் அல்லவா? இதே கற்பனைய கம்பன் 12ஆம் நூற்றாண்டு, இதே கற்பனைய ஷேக்ஸ்பியர் எழுதுறார். அவர் நூற்றாண்டு 16. காரணம் என்னன்னா, ஒருதன்மைத்தான சிந்தனைகள் உயர்ந்த மக்களிடையே தோன்றும். அதாவது ஷேக்ஸ்பியர் எழுதின ஜூலியஸ் சீசர்ன்ற நாடகத்துல ஒரு காட்சி வரும். ஜூலியஸ் சீசரினுடைய மனைவி பெயர் கல்பூர்னியான்னு பேர். மறுநாள் சீசரை அவர்களினுடைய அரசவை என்பது செனட், அங்க அவரை கொல்லுதற்கு ஒரு சதி பின்னப்பட்டு விட்டதுன்னு இவளுக்கு தெரியாது. ஆனால் முதல் நாள் இரவு இவள் உறங்குகின்ற பொழுது ஒரு கடுமையான கனவை காணுகிறாள். அந்த கனவில் அவ என்ன சொல்லுகிறாள் ஜூலியஸ் சீசர்ட்ட, நான் ஒரு கொடூரமான கனவு கண்டேன். போர் நிலத்துல நடக்கல, வானத்துல நடந்தது. வானத்திலிருந்து ரத்தம் மழையாக பொழிந்தது. அதனால உனக்கு ஏதாயிலும் ஒரு ஆபத்து இருக்கு போகிறது என்று நான் அச்சப்படுகிறேன். ஆகவே நீ இன்றைக்கு செனட்டுக்கு போக வேண்டாம். எதற்கு இதை சொல்லுகிறேன்னா, இந்த மேகம் இரத்தத்தை மழையாக பொழிந்ததற்கு கம்பன் ஒரு அழகான காரணம் சொன்னான். தலையற்ற முண்டங்கள் குதிக்கிற வேகத்துல வான்வெளி வரைக்கும் போய் முட்ட, வானமே சிவந்து போக, வானில் உலவக்கூடிய மேகங்கள் எல்லாம் இந்த இரத்தத்தினால் ஒற்றப்பட, வானத்திலிருந்து அந்த மேகங்கள் மழையை தருகின்ற பொழுது இரத்தமாய் மழையை பொழிந்தன. கம்பன் காரணம் சொன்னா, ஷேக்ஸ்பியர் காரணம் சொல்லாம வானவெளியில போர் நடக்கிறது, அது இரத்தமாக சிந்துகிறதுன்னு எழுதுறது. அதனால ஒருதன்மைத்தான சிந்தனை புலவர்களுக்கு மிக பெரிய அளவுல அமைகிறதுன்றது ஒரு ஆச்சரியம். இது மாதிரி உலக இலக்கியங்கள் பலவற்றில் ஒன்று போல கற்பனைகள் பல புலவர்களால் மிக அழகாக நயம்பட எடுத்து சொல்லப்பட்டிருப்பதுதான் ஆச்சரியம். அதனால கொஞ்சம் நினைவுக்கு வந்தது. கொஞ்சம் அந்த மேலை நாட்டு கவிஞனை பற்றியும் இங்க குறிப்பு சொல்ல வேண்டியிருக்கு. ஆகவே வையகம் முற்றும் போர்க்களம் ஆம் என முயன்ற, உலகம் முழுவதும் போர்க்களம் போன்று தோன்றுமாறு, உலகத்தில் இருக்கிற எல்லோரும் இந்த அரக்கர்களோடு போரிடுவது போல எங்கு பார்த்தாலும் போர் நிகழ்வு. அப்படி இருந்ததாம். தூவி அம்பெடை அரியினம் மறிதர சூழி தூவி அம்பு எடை சோர்ந்தன சொறி உடல் சுரிப்ப மேவியம் படை படப்படற் குருதியின் வீழ்ந்த
மேவியம் படைக்கடலிடை குடரொடு மிதந்த. நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒன்றை நினைவுபடுத்தி இருக்கிறேன். எத்துணை விதமான போர்க்கள காட்சி இருந்தாலும் போர்க்களம்னா இந்த ரஜ கத துரக பதாதிகள் அழிக்கப்படுதல், அவ்வளவுதான் விஷயம். இந்த அழிக்கப்படுதல ஒவ்வொரு இடத்திலும் புது புது விதமான கற்பனை நயம் தோன்ற கம்பன் விளக்குகிறான். அது அவனால மட்டுமே முடிஞ்ச விஷயம். இந்த போர்க்களத்துல பாருங்க, தூவி அம்பெடை அரியினம் மரிதர். எப்படி சிறகுகளை உடைய அழகிய பெண் வண்டோடு கூடிய அழகிய ஆண் வண்டு கூட்டம் மீண்டு போகுமாறு அரியினம் மரிதர். சூழி தூவி முகபடாத்தை வீசி எறிந்து. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யானையினுடைய கபோலம்னு சொல்லக்கூடிய தலையில மதநீர் உருவாகும். அந்த மதநீரை உண்ணுதற்கு மென்மையான இறகுகளை உடைய வண்டுகள் மொய்க்க வரும். ஆகவே இவ்வாறு வரக்கூடிய வண்டினங்களை போர்க்களத்துல போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆண் யானைகள் தங்கள் முகபடாத்தை துதிக்கையினால் பறித்து வீசுவதினால் இந்த வண்டினங்கள் எல்லாம் அலறி ஓடுகின்றனவாம். ஆகவே சூழி தூவி முகபடாத்தை வீசி எறிவதினால் சோர்வடைந்தனவாய் வியம் மே படைப்பட படற்குருதியின் சொறி உடல் சுரிப்ப வீழ்ந்த வியத்தற்கு உரிய அம்புப்படை மேலே படப்பட பறந்து செல்லும் ரதத்தில் சுழன்று அமிழ்ந்து உடல் வீழ அம்பு எடை குடரோடு மிதந்த அம்பின் மிகுதியால் பொருந்திய வெளிப்பட்ட குடல் வெளியே தள்ளி அந்த இரத்த ஆற்றில வீரர்களும் யானைகளும் மிதக்க அம்படை கடலிடை மேவி. இந்த யானைகள் சேனை கடலிலே சேர்ந்து இலக்குவன் அம்பு தொடுத்தலினால் இந்த காட்சி நடந்தது. யானை படைகளின் மீது அம்புகளை இலக்குவன் பலவாறாக தொடுக்க, அதனால் தங்கள் மேல்பட்ட அம்புகளினுடைய வேகத்தால் துடித்த யானைகள் தங்களினது முகபடாதத்தை பறித்து எடுத்து வீச, யானையின் தலையில் உண்டானதாகிய அந்த மதநீரை உண்ண வரக்கூடிய ஆண் வண்டுகளும் பெண் வண்டுகளும் அஞ்சி ஓட, பல நூற்றுக்கணக்கான அம்புகள் யானையில் பாய்வதினால் அவைகள் குடல் சரிந்து அந்த போர்க்களத்துல அவைகள் உடலில் இருந்து சிந்திய இரத்த ஆற்றிலேயே அவைகள் விழுந்து இறந்தன. அந்த அளவினுக்கு இலக்குவன் யானை படையை அழித்தான். கண் திறந்தன கணவர்த்தம் முகத்து அவர் முறுவல் கண்டு இறந்த அனமடந்தையர் உயிரொடும் கலந்தார் பண்டு இறந்தன பழம் புணர்வு அகம்புக பன்னி பண் திறந்தன புலம்பு ஒலி சிலம்பு ஒலி பனிப்ப. பண்டு இறந்தன பழம் புணர்வு அகம்புக, முன்பு தம் கணவருடன் கழித்த பழைய புணர்ச்சி காலத்தை நினைத்து, கணவனோடு கூடியிருந்த அந்த மகிழ்ச்சியான நேரத்தை நினைத்து, பன்னி பண் திறந்தன புலம்பு ஒலி சிலம்பு ஒலி பனிப்ப, பலவாறு வாய்விட்டு பாடினார் போன்று புலம்புகின்ற ஒலியை கொண்டுள்ள சிலம்பின் ஒலியும் கலந்து நடுங்கியவாறு ஒலிக்க. கணவன் கண் திறந்தன தம் முகத்து, கணவர் தம் கண்களை விழித்துள்ளனவாகிய முகங்களில் அவர் முறுவல் கண்டு இறந்த அனமடந்தையர், அவர்களுடைய சிரிப்பை பார்த்து மகிழ்ந்து தம் உடலை விட்டு பிரிந்தவர் போன்ற கற்புடைய பெண்கள். இதுக்கு புறத்திணையில சாதாரண விளக்கம் என்னன்னா, போர்க்களத்துல இறந்த கிடக்கக்கூடிய அரக்கர்களினது திறந்த கண்களை பார்த்த நிலையிலே அவனோடு வாழ்ந்த காலத்தில் கூடி மகிழ்ந்த அரக்க குல பெண்கள் மகிழ்வோடு அவன் உயிரோடு தங்கள் உயிரையும் சேர்ந்து விட்டார்கள். இதுக்கு தமிழ் புறத்திணை இலக்கணத்துல என்ன பேர்னா தலையொடு முடிதல்னு பேர். போர்க்களத்துல இறந்து போன தன் கணவனது உயிரை
அது பிரியக்கூடிய நிலையை பார்த்த பெண்கள் அவன் உயிரோடு தங்கள் உயிரையும் கலந்து ஒரு சேர விட்டார்கள். இது அழகா பேசும் சில போர்க்கள இலக்கியங்கள். பல முறை சொல்லியிருக்கேன், கலிங்கத்து பரணின்னு. ஜெயங்கொண்டார் அப்படி நயம்பட எழுதியிருப்பார். அதுல ஒரு அழகான குறிப்பு வரும். போர்க்களத்தில் இறந்தவர்கள் எல்லாம் வீர சொர்க்கம் அடைவது என்பது ஒரு மரபு. அந்த வீர சொர்க்கத்துல அறம்பெயர்கள் எல்லாம் அவ்வாறு இறந்து வீர சொர்க்கம் புகக்கூடிய வீரர்களை ஆறத் தழுவி வரவேற்பார்கள். அதனால ஒரு பெண் என்ன பண்ணாலாம், தன் கணவன் இறந்து அங்க வானுலகில அறம்பெயர்கள் தழுவி தன் கணவனை வரவேற்பதற்கு முன்பு தன் உயிரை அவனோடு விட்டு தான் முன்னர் தழுவினாலாம் அவன் உயிரை என்று ஜெயங்கொண்டார் எழுதுவார். இதெல்லாம் அந்த காலத்துல போர்க்களம் என்பத ஒரு பொருள் உள்ள செய்தியாக மாற்றணும். அது வெறும் மரணம் மட்டும் உண்டான ஒரு நிகழ்வு அன்று. அதன் கண் பெருமை இருக்கு, வீரம் இருக்கு, நாட்டு பற்று இருக்கு, ஒரு ஒழுக்கம் இருக்கு, உயர்ந்ததாகிய சிந்தனை இருக்கு. இதெல்லாம் சொல்லணும். அண்மையில எத்தனை பேர் பார்த்துட்டு, நான் பார்க்கல ஒன்றும், நம்முடைய நாட்டின் உளவு பிரிவு நமக்கு அருகிலே உள்ள பகை நாடாக கருதி கொண்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல போயிட்டு ஒற்று வேலை பார்த்ததை மையப்படுத்தி பகுதி 1 பகுதி 2 2 படம் வந்திருக்கு. நம்முடைய இன்றைக்கு உளவு பிரிவின் தலைவராகவும் ஆலோசகராகவும் இருக்கக்கூடிய அஜித் தோவலை மையப்படுத்தி உருவகப்படுத்தி எடுத்த 2 படம் அது. அதை பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய சிலர், இது என்ன பெரிய தேசப்பற்றை தரக்கூடிய படம், அந்நிய நாட்டில் சென்று அந்நியர்கள் மத்தியில் வாழ்ந்து அவர்களை கொல்வதுதான் வீரம்தான். வீரம் என்பது எது என்றால், ஒரு பகை வந்ததன் பின் எதிர்த்து நின்று அந்த பகையை அழிப்பது வீரம் அல்ல. பகை தோன்றும் என்று தெரிந்தால் தோன்றும் இடத்தினுக்கு சென்று அது தோன்றாத வண்ணம் எவன் ஒருவன் அழிக்க முன்வருகிறானோ அதுதான் வீரம். வள்ளுவர் எழுதுவாரா, இளையதாக முள் மரம் கொல்கன்னு எழுதுவாரு. முள்ளு செடி சின்னதா இருக்கும் போதே கொன்னுடு, ஏமாந்து விட்டா என்றால் வளர்ந்து உன்னை அது பாதிக்கும். யோசிக்கவே கூடாது. பாம்பு குட்டி சின்னதா இருக்குன்றதுக்கு எடுத்து கொஞ்சம் முடியுமா? அதுக்கு அந்த பாம்பு குட்டிக்கு அந்த வயதுக்கு உண்டான விஷம் அதுகிட்ட இருக்கும் இல்லையா? அதனால இதெல்லாம் மாற்றவே கூடாது. அந்த காலத்துல போர்க்களம் என்பது ஒரு வீரத்தின் விளைநிலமா இருந்தது, பெருமைக்கு உண்டான ஒரு செயலா இருந்தது. அவர்களுக்கு 2 தான் தெரியும், வெற்றி அல்லது வீர மரணம். இந்த சிந்தனை பழம்பெரும் வரலாறுகளை உடைய நாடுகள்ல இருக்கு. ஜப்பான்ல இருக்கு. அவர்களினுடைய மிகச்சிறந்த ஆளுமைக்கு உரிய வீரர்களான ஷோகன்களோ அல்லது சாமுராய்களோ யாரேனும் தோற்றால் அவர்கள் என்ன கேட்பார்களா, வென்றவன் கையால் தங்களை கொன்று விடுன்னு கேட்பார்கள். அது அவர்கள் விரும்பி வரவேற்று கொள்ளப்பட்ட ஒரு உணர்வு. அதனால இந்த போர்க்களத்துல இந்த பெண்கள் தங்கள் கணவன் இறந்தது கண்டு வருந்தல. போர்க்களம்னா அந்த இறப்பு தவிர்க்க முடியாததுதான். அந்த களத்துல கணவன் இறந்தது கண்டு அவன் உயிரோடு தன் உயிரையும் ஒரு சேர விட்டார்கள். இது அந்த காலத்துல மிக மேன்மையானதொரு ஒழுக்கம்னு பேசப்பட்டது. இதற்கு பேரு தலையோடு முடிதல்னு இலக்கணமே எழுதினார்கள். தொல்காப்பியத்திலையும் இருக்கு, பின்னாடி வந்த புறப்பொருள் வெண்பாமாலையிலும் இருக்கு. இது ஒரு பெருமைக்கு உரிய நிகழ்வு. ஆகவே உயிரோடும் கலந்தார், தம் இறந்த கணவருடைய உயிரோடு தங்கள் உயிரையும் ஒன்றாக கலக்க செய்தார்கள். இது சரியா முறையான்லாம் கேட்டா அன்றைய வாழ்நாள்ல அது சரி, அன்றைய நிலையில அதுதான் சரி. ஏனென்றால் அவ்வாறு அவர்கள் கைம்பெண்ணாக
வாழுதல் என்பது சமூகத்தில் இயலாத ஒரு சூழ்நிலை என்பதினால பின்னாடி வந்த மணிமேகலை என்ற இலக்கியம் இதை பெரியதாக பேசியது. பார்த்திருப்போம், வாணிக நிமித்தமாக போன சாதுவன் இறந்தான், கப்பல் சிதைந்தது, அவன் இறந்திருப்பான் என்ற ஐயத்துல ஊர் மக்களை கூப்பிட்டு ஒள்ளழல் தாரீரோன்னு கேட்டு தான் நெருப்புல இறங்குவதற்கு முன் வந்தாள் ஆதிரை. இத கொஞ்சம் லேட்ரல் திங்கிங்கா பார்க்கணும், அப்பதான் உண்மை புரியும். அந்த காலத்துல ஒரு கைம்பெண் தனித்து வாழுதல் என்பது இயலாததாக இருந்ததோ என்னவோ. பிற்காலத்துல கண்ணதாசன் எழுதினார் அல்லவா, வேலி இல்லா தோட்டம் என்றால் மேய்வதற்கு காளை உண்டு, காவலிலா கண்ணி என்றால் கண்கலங்கும் வாழ்க்கை உண்டு, இல்லை ஒரு பாதுகாப்பு, இதுதானா இறைவன் தீர்ப்புன்னு. ஒரு சினிமா பாட்டு தான், தேவைப்படுற இடத்துல பயன்பட வேண்டியது தானே. அதனால அன்றைய வாழ்நாள்ல அப்படி முடியாதோ என்னமோ, கணவன் இறந்ததன் பின் வாழுதல் என்பது இந்த வழக்கம். வேடிக்கை என்னன்னா, நம்ம அக இலக்கியத்துல பாத்தீங்கன்னா விலங்குகள்கிட்ட இருந்ததுன்னு ஒரு புலவன் எழுதுறோம். வழக்கமா ஒரு மலையிலிருந்து ஒரு மலைக்கு தாவக்கூடிய ஆண் குரங்கு ஒரு முறை தவறி கீழே விழுந்து இறந்துட்டது. அதனால மனது வெறுத்து போன பெண் குரங்கு சில நாட்களுக்கு முன்பு ஈன்றெடுத்த தன்னுடைய குட்டியை தன் இனத்திடம் கொண்டு போய் பாதுகாப்பாக சேர்த்து விட்டு தானும் மலையில் ஏறி கீழே விழுந்து இறந்தது என்று பாட்டு இருக்காக பாடுது, குறுந்தொகையில் இருக்கு. இப்ப இந்த விலங்குகளுக்கும் இந்த பாரதிதாசன் ஒரு இடத்துல எழுதினார், கண்மாடம்னு ஒரு புறா, அந்த அழகின் சிரிப்புன்ற தொகுதியில பார்க்கலாம். அந்த புறா சொல்லிட்டு ஒரு மிகச்சிறந்த ஏளன குறிப்பை கொடுப்பார் அந்த பாட்டு. இந்த கண்மாடம்ன்ற புறா என்ன பண்ணுமா, இணை இணையாதான் வாழுமா, அதாவது ஆண் பெண்ணாக சேர்ந்து தான் வாழும். இதுல ஏதாயிலும் ஒரு புறா இறந்து விட்டாலும் எஞ்சி உள்ள புறா பருக்கை கற்களை விழுங்கி விழுங்கி தத்தி தத்தி உயரமான பகுதிக்கு போய் அங்கிருந்து மேலே இருந்து கீழே குதித்து தரையில மோதி உயிரை விட்டுடும். இது அந்த கண்மாடம் எனும் புறாக்கள் இவ்வாறு செயல்படும். ஆனால் இப்பொழுதெல்லாம் அவைகள் அவ்வாறு செய்வதில்லை. ஏன் என்று கேட்டால் மனிதனை பார்த்து அவைகள் கெட்டுப்போய் விட்டன எழுதின. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட தன் துணை என்பது எவ்வளவு முக்கியம். அதனால இது ஒரு மரபு, நம்முடைய தொல் மரபுல இதை ரொம்ப பெருமையாக பேசி இருக்கிறார்கள். உடனே அடுத்த கேள்வி, இதெல்லாம் சரியா? ராஜா ராம்மோகன் ராய் காலத்துல உடன்கட்டை ஏறுதல் என்பது தவிர்க்கப்பட்டது. சங்க காலத்துல ஒரு பாண்டியனுடைய மனைவி உடன்கட்டை ஏறினதை புறநானூறு பேசுகிறது. அன்றைக்கு பாட்டு இருக்கு. ஆகவே இளவந்திகை துஞ்சிய நன்மாறனுடைய மனைவி உடன்கட்டை ஏறினாள் புறநானூற்று பாட்டே இருக்கு. அன்றைய சூழலில் அன்றைய சமூக அமைப்பில் அது சரி. இன்றைய சூழல்ல அப்படி செய்ய முடியுமான்னு முடியாதுதான். ஏனென்றால் இன்றைய சூழல்ல பெண்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்கு, பொருளாதாரத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவினுக்கு அவர்களுக்கு வாய்ப்புகள், பணி போன்றவைகள் கிடைக்கின்றன. அதனால இது ஒரு பெரிய சிக்கலாக கருதப்படலை. ஆகவே தவிர்க்கப்பட்டது, அவ்வளவுதான். இவை சரி தவறுன்றதற்கெல்லாம் எந்த காலத்திலும் ஒரு நிரந்தர முடிவை தரக்கூடாது. சமூகத்தினுடைய தேவை கருதி சமூகம் தனக்கு உண்டான சட்டங்களை அல்லது வாழ்வியல் முறைகளை வகுத்து கொள்ளும். நாமெல்லாம் உட்கார்ந்து திட்டமெல்லாம் போட வேண்டும். இது சமூகத்தினுடைய பார்வையில அது தானாக நடக்கக்கூடிய ஒன்று. அதனால இந்த போர்க்கள நிகழ்ச்சியில இவ்வாறு இறந்து போன வீரனோடு தன் உயிரையும் சேர்ந்து அரக்க குல பெண்கள் விட்டார்கள்னு சொல்றது நியாயப்படுத்தலன்னா அந்த காலத்துல அது நியாயம்தான். அடுத்த பாட்டு, ஏழும் ஏழும் என்று உரைக்கின்ற உலகங்கள் யாவும் ஊழி பேர்வதே ஒப்பது ஓர் உலைவுற,
உடற்றும் நூழில் வெஞ்சமம் நோக்கி ராவணன் நுவன்றான் தாழில் என்படை தருக்கு அரும் என்பது ஒரு தன்மை. ஏழும் ஏழும் என்று உரைக்கின்ற உலகங்கள் யாவும், ஏழு உலகம், கீழ் ஏழு உலகம், ஏழு உலகம்னு சொல்லக்கூடிய இந்த 14 உலகத்திலும் ஊழி பேர்வது ஒப்பது, ஊழிக்கால முடிவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி போல 14 உலகங்களும் பேரழிவினுக்கு உட்பட்டது. ஓர் உலை உற உடற்றும் ஒரு பெரிய அழிவினை உண்டு பண்ணத்தக்க நிலைக்கு போரானது செய்யப்பட்டது. நூழில் வெஞ்சமம் நோக்கி பகைவரை கொல்லும் கொடிய போர்க்களத்தை பார்த்து ராவணன் என்ன சொன்னானா, தாழியில் என்படை தருக்கு அரும் என்பது ஓர் தன்மை நுவன்றான். தாழ்வு இல்லாத என் சேனை இனி செருக்கு அழியும் என்ற ஒரு தன்மையை கூறினான். என்னவா, எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான்னு பாருங்க ராவணன். ஏண்டா, நாமெல்லாம் எவ்வளவு பெரிய தவம் பண்ணினோம், எவ்வளவு பெரிய அரிய வரங்களை வாங்கினோம், நம்மிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் தெய்வத்தன்மை வாய்ந்தது, ஒன்று கூட சாதாரண ஆயுதங்கள் இல்லை. இவ்வளவு பெரிய ஆயுதங்களோடு, இவ்வளவு பெரிய தவ வலிமையோடு, பல பெரும் போர்க்களங்களை பார்த்த அனுபவங்களோடு நாம இங்க போர்க்களத்துல நிக்கிறோம். ஆனா நம்மை எதிர்க்கக்கூடிய இந்த வானரங்கள் பெரியதோர் போர்க்களத்தை பார்த்திருக்க வாய்ப்பில்லை. அந்த வானரங்கள் எல்லாம் ஒன்று கூடி தங்கள் கையில இருக்கக்கூடிய கல்லு, மரம் இவைகளை எல்லாம் எடுத்து நம்மீது எரிந்து நம்மை நிலைகுலைய செய்ய வைக்கிறதுன்னா, இப்ப நம்ம வீரன் என்ன பெரிய வீரம்? நான் வேடிக்கையா சொல்றது உண்டு. இது வீரம்னு எடுத்துக்கலாம்னா வீரம். இந்த வேறு விதமா பார்க்கணும்னா, இளம் பிராயத்துல நீங்கள்லாம் விளையாட்டு மைதானத்துல விளையாடி இருந்தா ஒரு உண்மை புரிஞ்சிருக்கும். இந்த 11 பேர் கொண்டு ஆடக்கூடிய கால்பந்து ஆட்டம் இருக்கு இல்லையா, அந்த கால்பந்து ஆட்டத்தை முறையாக ஆட தெரிந்தவர்களுக்கு எதிராக முறையே தெரியாமல் ஒரு அணி வந்து ஆடியதுன்னா, முறை தெரிந்தவர்களுக்கு அது பெரிய இடர்பாடு. ஏன்னா நமக்கு தெரியும், இதனை இப்படித்தான் உதைக்க வேண்டும், இதனை இப்படித்தான் தள்ள வேண்டும். அவர்களுக்கு அதெல்லாம் தெரியாது. பந்து காலில் கிடைச்சா உதைக்கும். ஆகவே ஒன்றை பற்றி தெரிந்து தெளியாதவர்களோடு தெரிந்து தெளிந்தவர்கள் போர் செய்வது கஷ்டம். இங்க வானரர்களுக்கு இது போன்றதாகிய ஆயுதங்களை பார்த்து பழக்கமே இல்லை. அவைகளுக்கு தெரிந்தது எல்லாம் கல்லு, மரம், இதுதான். ஆகவே இது அசுரர்களுக்கு ஆச்சரியம். அவர்கள் இது போன்றதாகிய கல்லோடும் மரங்களோடும் இவர்கள் போர் செஞ்சதில்லை. அதனால மரமும் கல்லுமே வில்லோடு வாழ் மழு சூலம் அறமும் கல்லும் வேல் முதலிய அயில் படை அடக்கி சிரமும் கல்யாண சிந்தலின் சிதைந்தது என் சேனை உரமும் கல்வியும் உடையவன் செரு நின்றது ஒரு பால். என்ன, இத காட்டில் ஒரு வேதனை உண்டா பாருங்க. இது நிறைய படிச்சவன் கிட்ட ஒரு சாதாரண பாமரன் வாதம் பண்ணி ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, படிச்சவன் அதோட நொறுங்கி போ. ஒரு வேடிக்கையான கதை சொல்றது உண்டு. ஒரு நெடுந்தொடர் வண்டியில ஒரு மிகச்சிறந்த அறிஞனும் ஒன்றுமே அறியாத கல்வியே கற்காத ஒரு சாதாரண மனிதனும் பயணித்தார்கள். பயணம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கணும்னு இந்த கற்றறிந்த அறிஞர் என்ன பண்ணார், சக பயணியாகிய அந்த ஒன்றும் கல்லாதவனிடம் நாம் ஆளுக்கு ஒரு புதிர் போட்டுக் கொள்வோம், விடைக்கு யோசிப்போம், நான் போடக்கூடிய புதிருக்கு நீ விடை தரலைன்னா 5 ரூபாய் கொடுப்போதும், நீ போட்ட புதிருக்கு நான் விடை சொல்ல முடியலைன்னா நான் 50 ரூபாய் தரேன். ஏனென்றால் நான் படித்தவன். ஒற்றுக்கொண்டான் பாமரன். உடனே இந்த படித்தவர் என்ன செய்தார், நீர்தான் பெருமளவு படிக்காதவர் ஆயிற்று, ஆகவே நீரே முதல்ல ஒரு
புதிரை போல். உடனே அந்த படிக்காத நபர் சொன்னாராம், 7 கால்கள், 9 தலை, 11 கை கொண்ட விலங்கு எது? இவர் கற்றவர் யோசித்து 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 பார்க்கிறார், நினைவுக்கு வரல. வேறு வழி இல்லை, எனக்கு தெரியாது. சரி, 50 ரூபாயை கொடு, வாங்கிட்டான் பாமரன். உடனே அந்த படித்தவர் கேட்டார் அவனிடம், உனக்கு தெரியுமா அந்த விலங்கின் பெயர்? ரொம்ப தெளிவா சொன்னான், எனக்கும் தெரியாது, இந்தாருங்கள் 5 ரூபாய். அப்போ படிக்காதவன் படித்தவனை மிக எளிதில் ஏமாற்றி 45 ரூபாய் சம்பாதித்தாயிற்று. இதுதான் அதிர்ச்சி. சில நேரங்கள்ல படிக்காதவர்கள், எனக்கு ஒரு நல்ல தனிப்பட்ட அனுபவம் உண்டு, இப்போ சொல்லியிருக்கேன்னு நினைக்கிற வகுப்புல, இருந்தாலும் நினைவுபடுத்துறது. நான் புலவர் கல்லூரியில படித்து கொண்டிருந்த காலத்துல அருகில் இருந்த ஒரு நகரம் குடந்தை, கும்பகோணம். அங்கு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் 2 சகோதரர்கள் இருந்தார்கள், ராமன் பிரதர்ஸ். அவர்கள் அங்க பேருந்து நடத்தி வந்தவர்கள், பெரிய பஸ் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, ராமன் அண்ட் ராமன். அவர்கள் கொஞ்சம் அகழ்வாய்வில் எல்லாம் ஈடுபாடு ஜாஸ்தி. அதனால எங்கள் கல்லூரியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் பூம்புகார் இருக்கு. அதனால அங்கு ஒரு அகழ்வாய்வு போய்கொண்டிருந்தது. இது பற்றி எங்கள் கல்லூரியில பேச்சு வந்த பொழுது, ஒரு நாள் மாணவர்களாகிய நாங்கள் சைக்கிள் எடுத்துக்கொண்டு போனோம். அதற்குள்ள அந்த 15 நாட்களாக நடந்த அகழ்வாய்வை ஒரு அளவுக்கு முடித்துக்கொண்டு எல்லோரும் சென்று விட்டார். நாங்கள் அந்த இடத்தையாவது போய் பார்க்கலாம்னு முடிவு செய்தோம். அப்ப அங்க இருந்த மீனவ பெண்கள்கிட்ட தான் கேட்க வேண்டிய தேவை. நாங்க கேட்டோம், இங்க யாருன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து தோண்டி பார்த்தாங்களா? நாங்க என்ன நினைத்தோம், அகழ்வு என்ற சொல் அவர்களுக்கு அறிமுகமாகி இருக்காது. அதனால நாங்கள் படித்தவர்கள் இல்லையா, எங்களுக்கு உண்டான திமிரு இருக்கும் இல்லையா, அதனால நாங்க பேசணும். தோண்டி பார்த்தார்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க. கடைசியில ஒரு கேள்வி நாங்க கேட்டோம், என்ன, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய பெரிய வண்டிகள் எல்லாம் கூட்டமா இங்க வந்து ஏதாவது செஞ்சாங்களா? சட்டுன்னு ஒரு மீனவ பெண் சொன்னா, அதை கேட்குறீங்களா, அகழ்வாய்வுக்கு வந்தவங்களையான்னு ஆரம்பிச்சார். அந்த இடத்துக்கு போங்க, அங்கதான் அகழ்ந்து பார்த்தாங்க, போய் பாருங்கன்னு. எங்களுக்கு இதை காட்டிலும் மிகச்சிறந்த அவமானம் எதுவும் கிடையாது. எந்த சொல் அவர்களுக்கு தெரியாது என்பதாக நாங்கள் நினைத்து புதிது புதிதான சொற்களை கண்டுபிடிச்சோமோ, ஆனால் அவர்கள் அந்த சொல்ல ரொம்ப இயல்பா சொல்லி சென்றார். இதுதான் நமக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பெரிய தோல்வி. ராவணனை தான் வருத்தப்பட்டான். ஏண்டா இவ்வளவு பெரிய படைகளை முறையாக கற்று பயிற்சி எடுத்து ஆயுதங்களை தவத்தினால் பெற்றோம், ஆனா இங்க எதுவுமே எடுபடலையே. எப்படியா? உரமும் கல்வியும் உடையவன் செரு நின்றது ஒரு பால், வலிமையும் கல்வி அறிவும் உள்ள அனுமான் போர் செய்யும் ஒரு பக்கத்தில், மரமும் கல்லுமே வில்லோடு வாழ்மழு சூலம் அறமும் கல்லும் வேல் முதலிய அயல்படை அடக்கி, வானரர்கள் வீசக்கூடிய மரங்கள் கற்கள் கொண்டு வில்லும் வாழும் மழுவும் சூலமும் அறத்தையும் அழிக்கத்தக்க உறுதிமிக்க வேல் முதலிய கூறிய படைகளையும் அடக்கி விட்டியது கல்லு. சிரமும் கல் என சிந்தலின் அரக்கர்களினது தலையும் இந்த வானரங்கள் எரியக்கூடிய கல்லு போல சிதறி விழுகிறது. இவர்களால் எய்யப்பட்ட எந்த ஒரு ஆயுதமும் அவர்களை ஒண்ணும் பண்ணல. ஆகவே சிந்துவதால் என் சேனை சிதைந்தது, ஐயோ என் படை அழிந்து போயிற்றேன்னு ராவணன் கவலைப்பட்டான். இதை விட ஒரு பெரிய படை வீரனுக்கு கவலை தருவது எதுவும் இல்லை. நம்ம முறையாக பல தவங்களை செய்து பல ஆயுதங்களை பெற்று, ஒவ்வொரு அரக்கனும் அப்படிப்பட்டதோர் உயர்ந்த ஆற்றலுக்கு உரியவன். அவனினுடைய ஆயுதங்களை எல்லாம், இந்த அரக்கர்களினுடைய ஆற்றலை எல்லாம் கேவலம் இந்த வானரங்கள் கற்களையும் மரங்களையும் எரிந்து ஆயுதங்களையும் அழித்து அரக்கர்களினது தலைகளையும் உருட்டி விட்டு கொண்டு இருக்கின்றனவே, என்னடா போர்க்களம்னு ராவணனுக்கே ஒரு கவலை வந்தது. இது நாம் பெற்ற ஆற்றல் எல்லாம் இப்படித்தான் அழிய போகிறதோ.
அழலும் கண் களிறு அணியொடும் துணிப்படும் ஆவி சுழலும் பல்படை தொகுதியும் அன்னதே சுடர்த்தேர் சுழலும் சோரி நீர் ஆற்றொடும் கடலிடை கலக்கும் சுழலும் நூல் போல் அனுமனும் தானும் அக்குமரும். குழலும் நூலும் போல், ரொம்ப அழகான ஓம, ரசிச்சு ரசிச்சு மெய்மறக்கலாம். நெய்கின்ற குழலும் அதை தொடர்ந்து செல்லும் நூலும் போல. தறிய போய் பார்த்தாதான் தெரியும். எத்தனை பேர் தறி நெய்வதை பார்த்திருப்பீர்கள்னு தெரியாது. தறியில நீண்டு ஓடக்கூடிய இழைக்கு பாவுன்னு பேரு. அந்த பாவுல இழைகள் ஒரு அடுக்கு மேலாகவும் ஒரு அடுக்கு கீழாகவும் இப்படி இருக்கும். ஒவ்வொரு முறையும் அந்த அடுக்கு ஒன்றோடு ஒன்று கோர்த்து அடுத்த முறை கீழானது மேல் வரும், மேலானது கீழே போகும். அப்படி போகக்கூடிய அந்த பகுதியில தான் ஊடை இழைன்னு போகும். அந்த ஊடை இழைக்கு பேர், போகக்கூடியதுக்கு பேர் குழல்னு பேர். இன்னைக்கு நெசவாளத்துல போய் கேட்டீங்கன்னா பிளேன்னுவாங்க. அந்த பிளேனுக்கு நடுவுல ஒரு பள்ளம் எடுக்கப்பட்டிருக்கும், அதுல ஒரு கம்பி இருக்கும், அதுலதான் இந்த நூல் கண்டு சொருகப்பட்டு இருக்கும். அதுல இருந்து அந்த நூல் தீர்ந்த உடனே அடுத்த கண்டு சொருகி இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த துணி நெய்கின்ற பொழுது அந்த கரையின் பக்கத்துல நூல் வளையம் வளையமா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு. என்னன்னா ஒரு 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 அங்குலத்துக்கு அப்புறம் ஒரு வளையம், எப்படின்னா அந்த ஒரு அங்குலம் வரைக்கும் ஒரு கண்டிலிருந்து போன நூல் முடிந்த உடனே அடுத்த கண்டை சேர்த்துட்டு அங்கிருந்து ஆரம்பிக்கும் அந்த வளையம். இது ஒரு, அந்த குழல்னு பேரு பழைய வார்த்தை, இப்ப அதுக்கு பிளேன். அது போன பக்கமெல்லாம் நூல் போகுமா. நெய்கின்ற குழல் போம் வழி நூல் போவது போல அனுமனும் தானும் அக்குமரன் ஒருவர் பின் ஒருவராக தொடர்ந்து அனுமனும் இலக்குவனும் போர் செய்தனர். அழலும் கண் களிறு சினம் மிக்க கண்ணுடைய யானைகள் அணியொடும் துணிப்படும் அணிந்த அணிகலன்களோடு துண்டுபடும். எப்படி அனுமனுக்கு பாதுகாப்பா லக்ஷ்மணன் போறானா, லக்ஷ்மணனுக்கு பாதுகாப்பா அனுமன் போனானான்னு இல்லை. எப்படி குழல் பின்னே நூல் போவது போல ஒருவர் பின் ஒருவர், அப்படி ஒருவருக்கு ஒருவர் துணையாக போக அவர்கள் இருவருமாக சேர்ந்து ராவணனது யானை படையை முற்றிலும் அழித்தார்கள். பல்படை தொகுதியும் ஆவி சூழலும் பல வகைப்பட்ட படை வீரர்களின் கூட்டமும் உயிர் விட்டது. சுடர்த்தேர் அன்னது, இவர்களை எதிர்த்த ஒளிமிகுந்த தேர்களும் அழிக்கப்பட்டு விட்டன. சுழலும் சோரி நீர் ஆற்றோடும் கடலிடை கலக்கும், இறந்துபட்ட உடம்பிலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடி ஆறு போலே பறந்து கடல்ல போய் கலந்தது. வில்லும் கூற்றுவர்க்கு உண்டு என திரிகின்ற வீரன் கொல்லும் கூற்று என குறைக்கும். இந்நிலை பெரும் குழுவை ஒல்லும் கோள் அறி உறும் அன்ன குரங்கினது உகிரும் பல்லும் கூர்க்கின்ற கூர்க்கில அறக்கரணம் படைகள். ஐயோப்பா, எப்படி வில்லும் கூற்றுவர்க்கு உண்டு என திரிகின்ற வீரன். யமன்னு சொன்ன யமனுக்கு 2 ஆயுதம் தான். ஒன்று கயிறு, சில நேரங்கள்ல கதை, சில நேரங்கள்ல சூலம். இதுதான் யமனோட ஆயுதம். ஆனால் யமன் கையில வில்லு கொடுத்தது போல இந்த ராமலக்குவர்கள் கையில வில்லு இருக்கான். பார்ப்பதற்கு அவர்கள் யமனை போல வில் எடுத்து பார்க்கக்கூடியவர்களையெல்லாம் அழிக்கிறார்கள். இந்த லக்குவன் யமன் கையில வில் இருப்பது போல லக்குவன் கையில வில்லும். யமன் ஆற்றல் லக்குவன் இருந்தது. கொல்லும் கூற்று என குறைக்கும், கொல்லுதலையே தொழிலாக கொண்ட யமன் போல அரக்கர்களை கொன்று கொண்டே போனான் இலக்குவன். இந்நிலை பெரும் குழுவை, இந்த நிலையில் வானரர் பெருங்கூட்டத்தை ஒள்ளும் கோள் அறி வெல்லுதற்கு உரிய வலிமை உடைய சிங்கம் போல உறும் அன்ன இடியும் போன்ற குரங்கினது உயிரும் பல்லும் கூர்க்கின்ற அனுமனாம் குரங்கினுடைய நகமும் பல்லும் அரக்கர் படையை அழிக்க கூர்மை.
எதிர்க்க வந்த அறக்கரையெல்லாம் கையில பற்றி கிழிச்சு போட்டான், பற்களால கடித்து கொதறின. அரக்கர் தம் படைகள் கூர்க்கில, அரக்கர்களினது படைகள் வானரங்களை அழிக்க கூர்மையை பெறவில்லை. கூர்மைனா புத்தி. கிராமங்கள்ல அவனுக்கு ஒரு கூறு இருக்கான்னு கேட்பான். கூறுன்னா அறிவுன்னு அர்த்தம். வானரர்களினுடைய போரினை எதிர்த்து அரக்கர்களால் போர் செய்தற்கு உண்டான அறிவு அற்றவர்களாய் இறந்து கொண்டே இருந்தார்கள். இத பார்த்தான் ராவணன். அப்படி ஒரு கோபம். எவ்வளவு பயிற்சிக்கு உடைய படை வீரர்கள் நம்முடைய வீரர்கள். இவர்கள் அனாயாசமா இந்த விலங்குகள் அழிக்கின்றன, அதுதான் அவன் கவலை. சமமான வீரர்கள் அழித்திருந்தால் கூட கொஞ்சம் கௌரவமா இருக்கும். எதற்குமே ஒப்புமை இல்லாத, ஒப்புமையாக நினைத்து பேசவே முடியாத இந்த வானரர்கள் இவ்வளவு பெரிய அரக்கர் படைய அழித்து கொண்டே வருகிறது. ராவணனால தாங்க முடியல. கண்டு நின்று இறை பொழுது இனி காலத்தை கழிப்பின் உண்டு கைவிடும் கூற்றுவன் நிருதர் பேர் உயிரை மண்டு வெஞ்செரு நான் ஒரு கணத்திடை மடித்தே கொண்டு மீள்குவன் கொற்றம் என்று ராவணன் கொதித்தான். ராம ராவண யுத்தம் இனிமேல் தனியா நடக்க போறது. அந்த நேரத்துல ராவணனுக்கு உண்டான தேர் இருப்பதினால் அந்த தேருக்கு இணையாக ராமனும் உயர்ந்த நிலையில நின்று ராவணனோடு போர் செய்ய வேண்டும் என்று அனுமன் தன்னுடைய வடிவை பெருக்கி அதன் பிறகு தன் மேல ராமனை அமர்த்தி கொள்ள போகிறான். அப்ப ராம ராவண யுத்தம் ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் அல்லவா, சிங்கிள் பை காம்பெட்னு, ஒண்டிக்கு ஒண்டியா போர் செய்கிற அந்த நேரத்துலதான் ராவணனை எதிர்க்க அனுமன் ராமனை தன் தோல்ல வைக்கிறான். இதுவரைக்கும் இந்த போர் இப்படித்தான் நடக்கிறது. இனிமேதான் ராவணன் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு போருக்கு வரப்போறான். இதுவரைக்கும் அவனுடைய பக்கவாட்டிலே இருந்த படைகள் எல்லாம், அரக்கர்கள் எல்லாம் வானரங்களை எதிர்த்தார்கள். அந்த படைகளை எல்லாம் அந்த அரக்கர்களை கொன்றன. அதனால கோபமுட்ட ராவணன், நாம் இனி தாமதிப்பதில் பொருள் இல்லை, நாம் நம்முடைய தாக்குதலை தொடங்க வேண்டும், இங்கதான் ஆரம்பிக்கிறோம். இது முடிஞ்சது. இந்த நிலைக்கு அவன் வரும்போதுதான் அனுமன் வந்து சொல்லுவான், ராவணனுடைய தேருக்கணையா நீயும் உயரமான இடத்துல நின்றுதான் போர் செய்யணும். ஆகவே என் தோள் மீது அமர்ந்து கொள், நான் என் உருவை பெருக்கி கொள்ளுகிறேன்னு ஆரம்பிக்க போறான். இந்த காட்சியை பார்ப்போம். ஆகவே ராவணன் என்ன சொன்னா, கொண்டு மீள்குவன் கொற்றம் என ராவணன் கொதித்தனுன்னு ராவணன் தன்னுடைய ஆற்றலை காமிக்கவே ஆரம்பிக்கல. அவனை சார்ந்த படைகள் தான் போர் செய்து கொண்டு இருக்கின்றன. எப்பொழுதுமே பெரிய வீரர்கள் கடைசியில தான் வருவார்கள். முதல்ல தூசிப்படை தான் போய் தாக்கும். இறை பொழுது சிறிது பொழுது இவ்வாறு கண்டு நின்று இனி காலத்தை கழிப்பின் இலக்குவன் அனுமன் புரியும் போரை கண்டு காலத்தை நான் கழிப்பேன் என்றால் ராவணன் தனக்குள்ள சொல்லிக்கிறான். இதை வேடிக்கை பார்த்து கொண்டே நின்றால் நிருதர் பேர் உயிரை உண்டு கைவிடும் கூற்றுவன், அரக்கர்களினுடைய பெருமை மிக்க உயிர்களை உண்டு போர்க்களத்தை விட்டு கூற்றுவன் போய்விடுவான். இப்ப நான் கொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டார். ஆகவே இனி நான் தாமதிப்பதில் பொருள் இல்லை. மண்டு வெஞ்செரு வீரர்கள் நெருங்கி புரியக்கூடிய இந்த போரில நான் ஒரு களத்திடை மடித்தே கொற்றம் கொண்டு மீள்குவன், நான் ஒரு நொடி பொழுதிலே குரங்குகளை கொன்று வெற்றி பெற்று மீள்வேன் என்று ராவணன் கொதித்தான் என்று சொல்லி ராவணன் வெதும்பினான். இந்த நிமிடம் வரைக்கும் அவர் ஆயுதத்தை எடுத்து போர் செய்ய வல்ல. எப்படி வரானா போர்க்களத்துல, ஊதை போல்வன உறும் உரள் திரளன உருவி பூதலங்களை பிளப்பன அண்டத்தை பொதுப்ப மாதிரங்களை அளப்பன மாற்ற அரும் கூற்றின் தூது போல்வன சுடு கணை முறை முறை துறந்தான். இதான் ராவணன் முதல்ல வானர வீரர்களை நோக்கி எய்யக்கூடிய அம்பின் செயல். எப்படி
ஊதை போல்வன. ஊதைன்னா புயல் காற்றுன்னு, வெறுங்காற்று அல்ல, புயல் காற்று. காற்றை போல், புயல் காற்றை போல் வேகமாக செல்லக்கூடிய அம்புகள். உறும் உரள் திரளன, இடியை போல் அழிக்கும் வல்லமை பெற்றவை. உருவி பூத்தலங்களை பிளப்பன, உலகினை ஊடுருவி பூமியை இரண்டாக பிளக்கக்கூடிய ஆற்றலை உடைய, அண்டத்தை பொதுப்ப வானங்களையும் வானத்தின் கண் உண்டான கோள்களையும் துளைக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற, மாதிரங்களை அளப்பன, திசைகள் அனைத்தினையும் சென்று அளக்கக்கூடியதாகிய, மாற்றரும் கூற்றின் தூது போல்வன, மாற்றுதற்கு முடியாத யமனின் தூதுவனைப் போல ராவணனால் எய்யப்பட்ட அம்புகள். சுடுகனை முறை முறை துறந்தான், எதிரிகளை அடியோடு தீத்து அழிக்கக்கூடிய அம்புகளை முறை முறையாக ராவணன் பகைவர்கள் மீது செலுத்த முன்வந்தான். அவன் விட்ட அம்பு என்னாச்சான்? ஆழி போன்று உளன் எதிர்ந்த போது அமர்க்களத்து அடைந்த ஞாழி போன்று, உள என்பது என் நல் இருள் அடைந்த காளி போன்றனன் ராவணன், வெள்ளிடை கறந்த பூளை போன்றது அப்பொருஷினத்து அரிகள்தம் புனரி. கம்பனை நான் ஏன் பாராட்டியே ஆகணும்னா, ராவணனுடைய வீரத்தை எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ அங்கெல்லாம் கம்பன் பெருமையாதான் பேசி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதிரியின் வீரத்தை பெருமையா பேச பேசதான் அவனை எதிர்க்கக்கூடிய நாயகன் வீரம் பேசாமலேயே புலப்படும். அதனால இது எப்படியா? எதிர்ந்த போது ஆழி போன்று உளன், ராவணன் எதிரிட்ட பொழுது சிங்கம் போல காட்சி கொடுத்தான். அமர்க்களத்து போர்க்களத்துல அடைந்து ஞாழி போன்று, வானரப்படை அடைந்த பொழுது ஞாயை போல இருந்தது என்பதால் பயன் என்ன கேட்கிறான். இந்த வானரங்களை எதிர்க்க நாய் போல, ஞாழின்னா நாய், ஞமலி ஞாலி எல்லாம் நாய், நாயை போல இருந்தா நாம தான் அழியணும், சிங்கம் போல கர்ஜிக்கணும். அப்பதான் இந்த வானரர்களை அடக்க முடியும். ராவணன் நள்ளிருள் அடைந்த காளி போன்றன், செறிந்த இருட்டுல வந்த காளி தெய்வத்தை போல காட்சி அளித்தான. அப்படி கொடூரமா. ராவணன் உடம்பு வேற கருப்பு, அரக்கன் இல்லையா? அப்பொரு சினத்து அரிகள்தம் புனரி, அந்த போரிடும் கோபமுடைய வானர படைக்கடல் வெள்ளிடை கறந்த பூனை போன்றது, வெற்றிடத்தில் பொருந்திய பூளை பூக்களை போல. இது அழகான சொல்லு. இந்த பூக்கள் எங்க பார்க்கலாம்னா, எப்படி கோவை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சென்னையில் இருக்கிறவர்களுக்கு அது கொஞ்சம் பழக்கம் இல்லாத விஷயம். இந்த போகி என்ற ஒரு விழா வருகிறது அல்லவா, பொங்கலுக்கு முதல் நாள். பெரும்பாலும் கிராமங்கள்ல, கோவை மாநகரத்துல கோவை வாழ் மக்கள் பல பேர் இதை செய்வார்கள். வீட்டுக்கு காப்பு கட்டுவார்கள். அந்த காப்பு கட்டுதற்கு எதுனாக்க, கொஞ்சம் உழிஞை பூ, கொஞ்சம் பூளைப்பூ, அதே போல சில ஓலைகள், இவைகளை எல்லாம் கடைகள்லயே கட்டி விற்பார்கள் காப்பு கட்டுறதுக்கு. அதை வாங்கி வீட்டுல முகப்புல சொருகி வைப்பாங்க. இந்த முகப்புன்ற சொல்லு பிற்காலத்துல பழக்கம் ஒழிஞ்சு போச்சு. பழைய சொல் எரவானம். எரவானம்னா வீட்டுக்குள்ள எந்த விதமான தீமைகள் அண்டுதல் கூடாது. அதுல இந்த பூளை பூ இருக்கும், சின்ன சின்னதா இருக்கும், கொஞ்சம் காத்து பலமா அடிச்சா உதிர்ந்துரும். அது போல இந்த வானரர்கள் பூளை பூவை போல இருந்தார்களா? அவர்கள் முன்னாடி சிங்கம் போல இந்த ராவணன் தோன்றிய உடனே, இந்த காற்று எற்றிய உடனே இந்த பூக்கள் எல்லாம் உதிர்வன போல இந்த வானரங்கள் உதிர்ந்து போயின.
அப்படி வந்த நாய் போல இந்த குரங்குகளை எதிர்ப்பதில் பயனில்லை, எது போல இருக்கணும், சிங்கம் போல போய் எதிர்க்கணும்னு போய் நின்னா இரா காலத்தில் தோன்றக்கூடிய காளி போன்று. இவ்வளவு பெரிய கொடூரமான உருவத்தை பார்த்த உடனே வானரங்கள் அஞ்ச அவர்களோடு நின்று கொண்டிருந்த இலக்குவன் ராவணனை முதல்ல தாக்க ஆரம்பிச்சான். இரியல் போகின்ற சேனையை இலக்குவன் விலக்கி அரிகள் அஞ்சன்மின் அஞ்சன்மின் என்று அருள் வழங்கி திரியும் மாருதி தோள் எனும் தேர்மிசை சென்றான். திருமதி லதாக்கு இப்ப தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். திரியும் மாருதி தோள் எனும் தேர்மிசை சென்றான், எரியும் வெஞ்சினத்து ராவணன் எதிர்ப்புகுந்து ஏற்றான். இரியல் போகின்ற சேனையை இலக்குவன் விலக்கி ராவணனை பார்த்த மாத்திரத்தில் அவனால் ஏற்படுத்தப்பட்ட அழிவினை பார்த்த அளவிலே வானரப்படைகள் திக்குக்கு எல்லாம் சிதறி ஓடின. இரியெல்லாம் கண்ணு முன்னு தெரியாம ஓடுறது. சிதறி ஓட அந்த படையை பார்த்து அரிகள் அஞ்சன்மின் அஞ்சன்மின் என்று அருள் வழங்கி, வானரங்களே நீங்கள் அஞ்சி ஓடாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் இருக்கிறேன் என்று இலக்குவன் அந்த வானரர்களுக்கு அபயம் கொடுத்து அருள்மொழி பேசி திரியும் மாருதி தோள் எனும் தேர்மிசை சென்றான். திரிகின்ற அனுமனினது தோளை தேராக கொண்டு இலக்குவன் அனுமன் தோள் மீது ஏறி சென்றான். எரியும் வெஞ்சினத்து ராவணன் எதிர்ப்புகுந்து ஏற்றான். எரிகின்ற கொடிய கோபத்தை உடைய ராவணன் எதிரே சென்று அந்த ராவணனை எதிர்க்க இலக்குவன் முயன்றான். ஏற்று கோடலும் ராவணன் எரிமுக பகழி 100 கோடியின் மேல் செல சிலை கொடு நூக்க காற்றுக்கு ஓடிய பஞ்சி எனது இசைதொரும் கறக்க வேற்று கோல் கொடு விளக்கினன் லக்குவன் விசையால். என்ன ஒரு அழகான போர், கண்ணு முன்னாடி காமிச்சிட்டு இருந்த போர். ஏற்று கோடலும் இவ்வாறு இலக்குவன் ராவணனை எதிர் நின்று போர் செய்ய அனுமன் மீது அமர்ந்து தயாராக ராவணன் எரிமுக பகழி, ராவணன் நெருப்பை முனையிலே கொண்ட அம்புகளாக 100 கோடியின் மேல் 100 கோடிக்கு மேலாக இலக்குவன் மீது எய்தான். செல சிலை கொடு நூக்க செல்லுமாறு தன் வில்லிலே அம்புகளை வைத்து எய்ய காற்றுக்கு ஓடிய பஞ்சியனை. என்ன அழகான ஓமை. முதல்ல பூளை பூன்ன, இங்க காற்று. பஞ்சு காற்று பட்ட உடனே பறப்பது போல. இலவம் பஞ்சு வெடிக்கும் போது பார்க்கணும், காற்று எற்றும் போது அப்படியே பறக்கும். ஆகவே இந்த காற்றினால் எற்றி தள்ளப்படக்கூடிய பஞ்சு போல திசைதோறும் கறக்க இந்த ராவணனது அம்புகள் அப்படி காற்றினால் எற்றப்பட்ட பஞ்சு எவ்வளவு வேகமா போகுமோ அவ்வளவு வேகமா 100 கோடி அம்புகள் இலக்குவனை நோக்கி வர இலக்குவன் வேற்றுக்கோல் கொடு விஷயால் விளக்கினான். இலக்குவனும் தன் மீது அவ்வாறு வந்த 100 கோடி அம்புகளுக்கு எதிராக தனது அம்புகளை செலுத்தி ராவணனது அம்புகளை செயல் அற்றதாக ஆக்கினான். சரியா? போர்க்களத்தை மீண்டும் அடுத்த வகுப்புல தொடரும்.